அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். யுதாசித்தின் தமக்கையாக இருந்தும் தவறான உதாரணமாக நீ ஆகிவிட்டாயே என்று பரதன் தன் தாயிடம் கேட்டார். பாடல் எண் 873. யுதாசித்தின் தமக்கையே நீ உதாரணமும் கொன்றனையே, பிதாமகர் என் பாட்டன் உன்னை பெற்றதும் இத்துன்புறவோ, சதா சர்வ காலமுமே சாகாதி வன்பழியே, எதாவதேனும் மிஞ்சியதோ எம் இனத்தின் புன்விழியே. இதுவே 873வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். யுதாசித்தின் தமக்கையே நீ உதாரணமும் கொன்றனையே என்ற முதல் வரிக்கான விளக்கம், என்னுடைய தாய்மாமனாகிய யுதாசித், உன்னுடைய தம்பியாகிய யுதாசித் மிகவும் உதாரண புருஷன் என்று சொல்லத்தக்க வகையிலே அனைத்து மேன்மையான நற்பண்புகளையும் பெற்றவர். அவ்வாறு மேன்மையான நற்பண்புகளை கொண்டு விளங்கக்கூடிய என்னுடைய தாய்மாமனாகிய யுதாசித்தின் தமக்கை என்று உன்னை சொல்லுகிற அளவிலே உன்னிடம் நற்பண்புகள் யாவும் இல்லாமல், நற்பண்புகள் யாவும் கெட்டு போய் உதாரணத்தையே நீ கொன்று விட்டாயே. உதாரண மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவில் அவர் புகழப்படக்கூடிய அதே நேரத்தில் நீ உதாரணம் கெட்டவள் என்று குறிப்பிடும் வகையிலே உதாரணத்தையும் கொன்று விட்டாயே. பிதாமகர் என் பாட்டன் உன்னை பெற்றதும் இத்துன்புறவோ, என்னுடைய பாட்டனாகிய அசுவபதி என்கிற அந்த பிதாமகனும் கூட உன்னை பெற்றது இவ்வாறெல்லாம் நீ செய்வாய், நீ செய்யக்கூடிய அந்த தீய செயல்களை எண்ணி எண்ணி மனத்துன்பம் அடைந்து வேதனைப்படுவதற்காகத்தான் உன்னை பெற்றாரோ. சதா சர்வ காலமுமே சாகாதி வன்பழியே, எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் என் மேல் நீ இட்ட பழியானது, நாட்டை ஆழ்வாய் என்று எனக்கு நீ பொறுப்பை தந்து பெரும் துன்பத்தை எனக்கு ஏற்படுத்தி அனைத்து மக்களும் நீ செய்த அந்த தீய செயலுக்கு நானும் உடந்தை என்று எண்ணக்கூடிய வகையிலே என் மேல் சந்தேகத்தை நீ ஏற்படுத்தி என் மேல் மிகவும் வன்மை என்கிற ஒரு தீய எண்ணமும் வலிமையான ஒரு சான்றையும் கொடுப்பது போன்ற பெரிய ஒரு பழியை நீ என் மேல் சுமத்தி விட்டாயே. அந்த பழி எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் என்னை விட்டு அகலாமல் இருக்கும்படி செய்து விட்டாயே. ஏதாவதேனும் மிஞ்சியதோ எம் இனத்தின் புன்விழியே, உன்னால் ஏதாவது ஒரு நன்மையாவது நடந்திருக்கிறதா என்றால் அதுவும் இல்லையே. நீ எம்முடைய இனத்தின் புன்விழி என்று சொல்லக்கூடிய அளவில் அறிவு குருட்டுத்தன்மை கொண்ட அல்லது நோய் தொற்றுகளால் கண் பார்வையை இழந்து போன ஒரு கருவிழியானது குருட்டுத்தன்மையுடன் செயல்படுவது போல நீ அறிவு குருட்டுத்தன்மையுடன் செயல்பட்டு அதன் மூலமாக எம்முடைய இனத்தை பெரும் துன்பத்தில் ஆழ்த்தி விட்டாயே, என் இனத்துக்கே பெரும் பாவத்தை சேர்த்து விட்டாயே, பழியை சேர்த்து விட்டாயே என்று அவளிடம் கேட்டார். இதுவே 873வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 874வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.